என் அன்பு பிள்ளையே, உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம். அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன வலிமையையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள். அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம், விரக்தி, ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டும் தீய எண்ணங்கள் வழியில் செல்ல நினைக்கக்கூடாது. அது உன்னை அழித்துவிடும். நீ யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரவருக்குரிய வினை பயன் அவர்களை நிச்சயம் போய் சேரும். நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது. எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை அசை போடுகின்றார். முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு. அப்பொழுதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியை பற்றியும் சிந்திக்க முடியும். கவலைப்பட்டது போதும் குழந்தையே. இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். அதுவரை சற்று பொறுமையாக இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றாய். வருந்தாதே. இவ்வுலகில் ஏமாறாதவர்களே கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே. இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும். எங்கும் எதிலும் பொறுமையோடு இரு. உனக்கு அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் இந்த சாயி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. தோல்வி ஏற்பட்டவுடன் தோற்றுவிட்டோமே என்று எண்ணாதே. நீ ஒரு நாள் வென்று விழுவாய். ஆனால் நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதே. அது உன் தோல்வியை பல மடங்கு அதிகரித்துவிடும். கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன். நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதனை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன். பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும், கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும், துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும், வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அவர்கள்தான் நம் உண்மையான சொந்தங்கள். நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் தங்கமே. உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன். என்னை வணங்க செய்தேன். உன் கர்ம வினைகள் தீர்க்க செய்வேன். விரைவில் உன் மனக்கவலையை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். மகிழ்ச்சியோடு இரு தங்கமே. விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றுவேன். கவலையை விடு. எதை நீ தேடினாயோ அது நிச்சயம் உன்னை தேடி வரும். அதற்கு உன் சாகி நான் பொறுப்பு. மகிழ்ச்சிக்குள் உன் கண் இமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன். நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. எல்லாம் நன்மைக்கே. தடங்களுக்கு என்றும் வருந்தாதே. அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுவேன். உன் எதிர்காலம் என் கையில் இருக்கின்றது. எதிர்காலம் பற்றிய கற்பனை பயத்தை கைவிடு தங்கமே. எனது அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் செழிப்பாக இருக்கும். அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் சமீப காலமாக நடந்த மாற்றங்களை உணர்கிறாயா? உனக்குள்ளே ஒரு முன்னேற்றம் தெரிகிறதா? விடியலை பயத்தோடு எதிர்கொண்ட நீ இப்போது நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்றா. கொஞ்சம் தைரியமும் கொண்டுள்ளார். உன்னுடைய இந்த எண்ணத்தில் ஏற்பட்ட மாற்றம் பிரபஞ்சத்தில் உனக்கான சூழலை உருவாக்க ஆரம்பித்து விட்டது. இதனை நீ தொடர்ந்து செய்து வா. உன் வாழ்க்கையை நீயே நல்ல எண்ணங்களின் மூலம் செதுக்கப் போகின்றா. என்னுடைய வழிகாட்டுதல் எப்போதும் உனக்கு துணையிருக்கும். நீ செய்யும் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செயல்படு. அது ஜெயமாகும். வெற்றி மற்றும் தோல்வி மனிதனின் மனநிலைத்தான். ஆனால் உன்னுடைய பங்கேற்புத்தான் முக்கியம். இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ
உன் பங்கேற்பு முக்கியம் குழந்தையே. உன் வாழ்விற்கு நீயே நீதிபதியாக இருந்து நீ செய்ய போகின்ற ஒரு செயல் உன் பெற்றோருக்கும் மூதாதையருக்கும் நல்ல பெயரை வாங்கித் தருமா என்று யோசி. வாங்கித் தராது என்றால் அதனை செய்யாதே. அது உன் கர்ம வினையை இன்னும் அதிகமாக்கும். எப்படி என்பதை உனக்கு பின்பு ஒரு நாள் விளக்குவேன். புரிந்து செயல்படு. கடந்த 2 மாதங்களாக உன் புண்ணிய கணக்குகள் அதிகமாகிவிட்டன. எப்போதிலிருந்து நீ எல்லோருடனும் சிரித்த முகத்துடன், உதவும் எண்ணத்துடன், நல்ல எண்ணத்துடன் பேச ஆரம்பித்து விட்டாயோ அப்போதிலிருந்து உன் புண்ணிய கணக்கு ஏற ஆரம்பித்து விட்டது. குழந்தையே, உன் பெற்றோருக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டு தவறான நட்பு கொண்டு தவறான பழக்கங்களை பழகி வருகிறார். உன் பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறவாதே. இப்போதே அதிலிருந்து மீண்டு வந்துவிடு. பின்பு என்னிடம் வந்து கண்ணீர் விடாதே. உன் கவனத்தை நல்ல விஷயங்களில் திருப்பு. நான் உனக்கு துணையிருப்பேன். என்னால் இந்த பாரம் தாங்க முடியவில்லை. என்னை இந்த பூமியில் இருந்து எடுத்துவிடு. இப்படி பிள்ளைகள் வேண்டுவது ஒரு பெற்ற தாய்க்கு எத்தனை வேதனையோ அதைவிட வேதனையை எனக்கு தருகிறது. இந்த உலகம் பலவற்றால் ஆனது. நாம் உயிர் வாழ பஞ்சபூத சக்தியும் தேவைப்படுகின்றது. எல்லாவற்றிற்கும் நேர காலம் தேவைப்படுகின்றது. மழையின் அவசியம் உண்டு என்பதற்காக எப்போதும் மழை பெய்து கொண்டிருந்தால் என்னவாகும் தங்கமே? எல்லாவற்றிற்கும் கால நேரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நீ புரிந்து கொண்டு அனுபவிக்கும் கர்ம வினை வேகமாக தீரும். அது புரியாத வரை வேதனை மட்டுமே இருக்கும். என்னிடம் நீ வந்த பிறகு உன் வாழ்வில் மாற்றம் வந்திருக்கின்றது. நல்லது நடக்கும். எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள். நாள் முழுவதும் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்கின்றேன். நீ காலையில் 1 நிமிடம் என் வாக்கினை படித்துவிட்டு கேட்டுவிட்டு உன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விடுகின்றாய். வேலைகள் ஒரு பக்கம் நடக்க மனதில் உன்னுடைய கவலைகளை ஓடவிட்டுக் கொண்டே இருக்கின்றாய். நானும் எந்தெந்த ரூபத்தில் எல்லாம் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன். அலைப்பாயும் உன் மனதால் என் ரூபங்களை அறிய முடியாமல் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று என்னிடம் குறைகளை கூறுகின்றாய். நானும் நீயும் ஒரே ஆன்மாதான் என்பதை உணராததால் தான் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று கூறுகின்றாய். உன் மனம் அமைதியாகும் போது நான் உனக்கு செய்யும் நன்மைகளை நீ நிச்சயம் உணர்வாய். உன் வாழ்வின் எந்த ஒரு தருணத்தில் நான் இருப்பதை நீ உணர்ந்தாய். உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? உன்னிடமிருந்து அதை கேட்பதற்காகவே வந்துள்ளேன். உன் மனதில் இந்த நொடி மிகுந்த பாரம் இருக்கின்றது. அதை நான் உணர்கின்றேன். உன் பாரத்தை இப்போதே இங்கே வார்த்தைகளாக இறக்கிவை. அதை தூக்கி சுமக்காதே தங்கமே. மனதின் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான். ஆரம்பத்தில் அதர்மத்தின் ஆட்டம் சற்று அதிகமாக இருந்தாலும் முடிவில் அதர்மத்தின் ஆட்டம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும். தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை. துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படி. மரியாதை என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் வயதின் அடிப்படையில். மதிப்பு என்பது சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் செயலின் அடிப்படையில். காலத்தின் கணக்கு யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் நிற்க வைக்கும். கணிக்கவே முடியாது. ஒருவனை அழித்துவிட்டு ஒருவன் வாழ நினைக்கின்றான் என்றால் அவன் அழியப் போகின்றான் என்று அர்த்தம். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன் குறைகளை சொல்லி சிரிப்பார்கள். உன்னை புரிந்து கொண்டவர்கள் எப்போதுமே உன் நிறைகளை சொல்லி சொல்லி ரசிப்பார்கள். பாதை சரியான முறையில் இருந்தாலும் அங்கும் ஒரு முள் இருக்கத்தான் செய்யும், குத்தத்தான் செய்யும். அதற்காக பாதை சரியில்லை என்று சொல்ல முடியாது. நாம் தான் கவனமாக செல்ல வேண்டும். வாழ்விலும் சரி, பாதையிலும் சரி. குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து வளர்ந்தவர்கள் என்றுமே வழி தவறி சென்றதே இல்லை. தவறாகி விடுமோ என்ற எண்ணம்தான் பல வாய்ப்புகளை தவறவிட வைக்கின்றது. உன் சொற்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கான மதிப்பும் இருக்கும். விதைத்தது எதுவானாலும் அறுவடைக்கு வந்தே தீரும். விதையானாலும் சரி, வினையானாலும் சரி. நாம் வாழ்வில் சந்திக்கும் அனைவரும் நம்மை கடந்து செல்லும் மேகங்களே. எனவே அவர்கள் மீது தேவையற்ற உணர்வுகளை உருவாக்காமல் மகிழ்ச்சியான நினைவுகளை மட்டும் உருவாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமாகும்.
நம் வாழ்க்கையில் வெட்கப்படக்கூடாத 4 விஷயங்கள்: பழைய உடை, ஏழை நண்பர்கள், எளிமையான வாழ்க்கை, வயதான நம் தாய் தந்தை. நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும், நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல, உன்னையே என்று. அவன் சரியா, இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறப்பு குழந்தையே. வாடிய மலரை வண்டுகள் மொய்ப்பதில்லை. வசதி இல்லாத நபரை சொந்தங்கள் தேடுவதில்லை. இதுதான் கலியுகம். நான் உனக்கு அளித்த வாக்கு உண்மையானவை. நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன். உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன். இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை, செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அத்தனையும் உன்னை வந்தடையும்படி நான் செய்வேன். இது உன் நற்குணத்திற்கான பரிசு. உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி நான் செய்வேன் தங்கமே. கலங்காதே. வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டாய் என்றால் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கும். கலங்காதே தங்கமே, நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். என் பெயரை உச்சரித்துக் கொண்டே இரு. நீ நினைத்த காரியம் நிறைவேறும். நல்லது மட்டுமே நடக்கும். உன் இதயம் என்னிடம் பல விஷயங்களை சொல்கின்றது. எனக்கு தெரியும், உன்னை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே. உனக்கு நல்லதை மட்டுமே இந்த சாகி செய்வேன். நீ முயற்சி செய்யும் வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகுகின்றதே என கவலைப்படாதே. நீ மீண்டும் முயற்சி செய். உனக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சாகியின் ஆசையோடு அனைத்தும் இனிதே நடைபெறும். நீ செய்த மற்றும் செய்கின்ற செயல்களின் அடிப்படையிலேயே வாழ்க்கை உனது எதிர்காலத்தை அமைக்கும். எனவே செயல்களில் எப்போது கவனம் தேவை குழந்தையே. எண்ணம் போல்தான் வாழ்க்கை. கலங்காதே. நான் வகுத்த வழியில்தான் உன் வாழ்க்கை பயணம். அனைத்தையுமே நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் வைரமே, நீ உன் பிரார்த்தனைகளை வேண்டி நீண்ட காலமாக காத்துக் கொண்டிருக்கின்றாய். உன் மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்வமே. உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன். என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் தருவேன். அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே தரும். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.